ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாரணம். அதாவது மாரணம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அழிக்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரியையும், உங்கள் குடும்பத்தை நாசமாக்கினவன், கூட இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன், சரிங்களா, உங்கள் குடும்பத்தை அழிச்சவன், உங்கள் தொழிலை முன்னேற்றம் படாமல் தடுத்து அழிச்சவனை நீங்கள் பதிலுக்கு பதில் நீங்கள் பண்ணக்கூடிய முறை தான் இந்த மாரணம். இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்களே எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால உண்மையாலுமே நியாயமான விஷயத்திற்கு மட்டும் இந்த முறையை கையில் எடுங்க. கடைசி ஆயுதமாக இந்த முறையை கையில் எடுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னது தான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருமுறை. அதனால் இதை நீ பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணி 21 நாள் தான், சரிங்களா, உங்கள் எதிரி நிற்கதியாக நிற்க ஆரம்பிச்சிருவான், சரிங்களா, நிற்கதியாக ஆயிடுவான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அழிச்சிட்டு வரும் அப்படியே, சரிங்களா. அதை என்னன்னா சுதாரிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருக்க விடாது, கணவன் மனைவி கூட ஒற்றுமை இருக்க விடாது, நண்பர்களை பழக விடாது, வேலை செய்யறதுல நிம்மதியாக இருக்க விடாது, ஏகப்பட்ட சண்டைகள் வரும், செல்வம் தடைபடும், உடலில் நோய் நொடி வரும், குடும்பத்தை விட்டு விலகி வந்துடுவான், சரிங்களா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே மாரணம் ஏற்பட்டுரும் அவனுக்கு. அதனால் இதை நீங்கள் நான் சோதிச்சு கூட பார்க்கணுன்னு இந்த முறை நீங்கள் யாரும் கையில் எடுக்காதீங்க தயவு செய்து, சரிங்களா. கடைசி ஆயுதம் அவ்வளோதான். நான் என்னை இந்த அளவு அழிச்சிட்டான், நான் இருக்கறியாக நான் நிற்கிறேன், அவனும் அது போல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முறையை கையில் எடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை. நாங்கள் பயன்படுத்திக்கிற முறை தான் நான் கொடுத்துருக்கிறேன். அனைவரும் பயன்படுத்தணும், நியாயமான விஷயத்தை பயன்படுத்தணும் தான் இந்த முறையை நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த முறையை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதற்கு உகந்த நாள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அமாவாசை இரவு 12 மணி. இது முடிஞ்ச அளவுக்கு மயானத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்தில் நீர்நிலைகள் அருகில் இந்த விஷயத்தை பண்ணுங்க. வீட்டில் பண்ணக்கூடாது, வெளியே வேற எங்கேயும் பண்ணக்கூடாது. ஒன்றும் மயானம், அதை விட்டால் நீர்நிலைகள் ஓரத்தில், சரிங்களா, கரையோரத்தில் தான் நீங்கள் இந்த முறையை பிரயோகப்படுத்தணும். இதற்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை இரவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குளிச்சு சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறமேட்டு கருப்பு உடை நீங்கள் அணிஞ்சிக்குங்க, உடற்கட்டு போட்டுக்குங்க. உங்கள் முன்னாடி வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்குங்க, சரிங்களா. வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு நான் கொடுக்குற, சரிங்களா, சக்கரத்தை மாரண சக்கரத்தை நீங்கள் உங்கள் எந்திரத்தில் வரைங்க, சரிங்களா. நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வரைஞ்சிட்டு அதற்கு நடுவில் பெயர்னு போட்டுக்கிற இடத்துல உங்கள் எதிரியோட பெயரை நீங்கள் எழுதிக்கிங்க, சரிங்களா. எழுதினதுக்கு அப்புறமேட்டு இந்த மந்திரத்துக்கு இந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும், சரிங்களா. அந்த மந்திரம் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எத்தனை உரு கொடுக்கலாம் அப்படின்னா 50,008 உரு நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. 50,008 உரு கொடுக்கலாம். இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 20,008 உரு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக அருமையாக வேலை செய்யும், சரிங்களா. ரொம்ப அருமையாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா இது நாங்கள் பயன்படுத்திக்கிற முறை தான் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது கை கண்ட முறை தான் உங்களை நான் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி போக்குனதுக்கு அப்புறமேட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு குடுவையில் மயான சாம்பல், அது கூட பன்றியினுடைய உதிரம், சரிங்களா, பன்றியின் உதிரம் போட்டு இது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்திரத்துக்கு கருமுறையில் செய்யப்பட்ட ஒரு துஷ்ட மையை அதில் வைக்கணும், எந்திரத்துக்கு நடுவில் வைக்கணும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் மறைச்சிருக்கிறேன், சரிங்களா. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். துஷ்ட மையை இந்த எந்திரத்தை தடவிட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய பொருளை வச்சு எந்திரத்தை சுருட்டி கருப்பு கலர் நூலை கொண்டு 108 முறை எந்திரத்தை சுற்றி கட்டுங்க. சுற்றி கட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த குடுவையில் மயான சாம்பல் பண்டிகை உதிரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சுருக்கீங்களா, அதுவும் இந்த குடுவை அந்த எந்திரமும் போட்டு வாய்ப்பகுதியை கருப்பு கலர் நூலை கொண்டு கட்டிடுங்க. கட்டி ஒரு இலையில மயான சாம்பலை பரப்பி அதற்கு மேலே, சரிங்களா, இந்த குடுவையை வச்சு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக, சரிங்களா, 20,008 உரு பொறுமையாக கொடுங்க. அந்த குடுவையை பார்த்த மாதிரியே கொடுங்க. கண்டிப்பாக சொல்லிட்டேன், வேப்பெண்ணெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். இதை நீ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிறிய படையல் போடுறீங்க, சரிங்களா. அதாவது மது மாமிசம் இருக்கிற மாதிரி சுட்ட ஈரல், அவுச்ச முட்டை, மீன், இது மாதிரி ஒரு கவுச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அசைவ படையல் ஒன்று போடுங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இந்த குடுவை பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக கருங்கல் பலி கொடுக்கணும். பலி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே குழி பறிங்க. குழி பறிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த குழிக்கு உள்ள என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
செவ்வரளி பூவை போடுங்க. சரிங்களா? மஞ்சள் குங்குமம் போடுற மாதிரி செவ்வரளி பூ போடுங்க. செவ்வரளி பூ போட்டுட்டு இந்த குடுவையை வச்சுட்டு அந்த செவ்வரளி அந்த குழிக்குள்ளேயே அந்த குடுவையை வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலுமிச்சை வந்து பலி கொடுங்க. பலி கொடுத்துட்டு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம, சரிங்களா, மஞ்சள் நீரில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. அவ்வளவுதான். இந்த முறை நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து தைரியமாக பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உடற்கட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு இடையூறுகளும் இருக்காது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தொந்தரவுகள் இடையூறுகள் வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதனால் வந்து உண்மையான இன்னமும் சொல்கிறேன், உண்மையான விஷயத்திற்கு மட்டும் இந்த முறையை வந்து கடைசி ஆயுதமாக கையில் எடுங்க. இந்த முறை நீ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஆரம்பத்திலே சொன்னது தான். சப்போஸ் அவனுக்கு உங்களோட எதிரிக்கு வந்து கெட்ட நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது, சரிங்களா, கெட்ட நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா எண்ணி 3 நாள் 17 நாளில் வந்து அவனை வந்து அடிச்சு விட்டுரும். சரிங்களா? அவனை வந்து அடிச்சு விட்டுரும். 21 நாளில் வந்து அவனுக்கு வந்து புத்தி பேதனமாகும். அதாவது அவனுக்கு வந்து என்ன நம்ம பண்ணுறோம் என்ன செய்கிறோம்னே தெரியாது. அதாவது புத்தி வந்து பேதனமாகும். சரிங்களா? ஆரம்பத்தில் சொன்னதுதான், குடும்ப வாழ்க்கையில் இருக்க விடாது. செல்வத்தை வந்து கட்டிடும். பழக்கவழக்கங்களை வந்து அவங்க யார் யாருக்குள்ள க்ளோஸாக பழகுறாங்களோ அவங்களும் சண்டை ஏற்பட்டுரும். அவர் கூட இருக்கிற தைரியம் வந்து தெய்வம் வந்து விலகிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிற்கவே தனிமரமாக ஆயிடுவா. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து என்ன நடக்குது என்ன செய்யணுங்கிற புத்தி வந்து வேலை செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய சக்கரம் வந்து அப்படிப்பட்ட ஒரு அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அகோர சக்கரம். சரிங்களா? ரகசியமாக பயன்படுத்தக்கூடிய, நாங்களாம் கை மேலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அகோர சக்கரம் தான் அவங்க கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து அப்படிப்பட்ட பவர். சரிங்களா? இதை வந்து இன்னமும் சொல்கிற கடைசி ஆயுதமாக மட்டும் கையில் எடுங்க. எதிரியில் இந்த அளவுக்கு ஆக்கிட்டான், நிற்கவே ஆக்கிட்டான் அப்படிங்கிற போது இந்த முறையை வந்து கையில் எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. உங்களை வந்து அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.